பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஜெபிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஜெபம், ஜெபம், ஜெபம். எழுப்புதல் சமீபித்து விட்டது. கடைசி காலம், கொடிதான காலத்துக்குள் நாம் வந்திருக்கிறபடியால் இனி எல்லாமே சுலபமாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. இனி எல்லாமே கஷ்டமாகத்தான் இருக்கும். பாடு, உபத்திரவம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கு மத்தியில் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தார்? நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்போ பயப்படுகிற சூழ்நிலைகள் தான் இனிமேல் உண்டாகி இருக்கும். இது கடைசி காலம், அதுவும் பொல்லாத ஒரு காலம், இருள் சூழ்ந்து வருகிற காலம் என்று ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த காலத்தில் நாம் தைரியமாக இருக்கணுமானா ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்கிற அவருடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு எனக்குள் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என் குடும்பத்தில் இருக்கிறார், என் ஸ்தாபனத்தில் இருக்கிறார், என் பிஸ்னஸில் என்னோடு இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார் என்கிற அவருடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்வதிலே கவனமாக இருக்க வேண்டும். அப்போ தான் பயமற்ற ஒரு வாழ்க்கை இனி நாம் வாழ முடியும். சரி, அதற்குத்தான் ஆண்டவர் ஜெபிக்கலமாங்க நிகழ்ச்சி மூலம் நம்மோடு பேசுகிறார், தைரியப்படுத்துகிறார், நம்மை ஜெபிக்க தூண்டுகிறார். அதனால் நாம் இந்த நாளிலும் அதிக நேரம் ஜெபிக்க போகிறோம். நேற்று சாட்சி நம்ம கேட்க போகிறோம். அநேகர் இந்த நாட்களில் சுகம், விடுதலை, ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஆயத்தமாக இருக்கணும். உங்கள் ஜெபத்தை கேட்டு தான் இயேசு அற்புதம் செய்வார். நான் ஜெபிக்க மாட்டேன், நான் அற்புத பெருவிழாவில் உங்களுக்காக ஜெபம் செய்வேன். ஆனால் இன்றைக்கு நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா இயேசு உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் அருகில், உங்கள் பக்கத்தில். நீங்கள் டிவிக்கு முன்னால் உட்காந்துருக்கீங்கல்ல, உங்கள் பக்கத்தில் தான் இயேசுன்னு இருக்கிறார். இயேசுன்ற நாமத்தை சொன்னவுடன் அவர் உங்களை தொடுவதையும் அற்புதம் நடப்பதையும் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவளாக இருந்தாலும் உங்களை விசேஷமாக இந்த ஜெபத்திற்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு என்று ஒரு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறுங்கள். அப்படியே உங்களுடைய வலது கரம் உயர்த்துங்க. உங்களுடைய கண்களை மூடி இயேசுவை மாத்திர கண் முன்னால் நிறுத்தி, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்கள். வாய் திறந்து உங்கள் வீடுகளில் துதியின் சத்தம் எழும்பட்டும். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லாத நாமம், அது இன்ப நாமம், வல்லமையுள்ள நாமம். அந்த பெயரை சொன்னாலே வல்லமை வெளிப்படும். சாத்தானை ஜெயித்திட்ட அந்த நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். பிசாசை ஜெயித்த நாமம், மரணத்தை ஜெயித்த நாமம். இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்திற்கு மகிமை. துதிக்க 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 வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி கொண்டு இருக்கிறது. நீங்கள் இயேசுவின் நாமத்தை துதிக்க துதிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டு இருக்கிறது. வாய் திறந்து குட்டி பிள்ளைகள்லாம் சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், தேவாதி தேவன், கத்தாதி கத்தா, மகிமையின் தேவன், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், ஆதியும் அந்தமும் ஆனவர், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரை, பதில் தருகிறவரை உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதம் செய்கிறவரை ஸ்தோத்திரம், எங்களோடு வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம், எனக்குள் இருக்கிறவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களோடு கூட வாசம் பண்ணி எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம், அடையாளங்களை நடப்பிக்கிறவரே ஸ்தோத்திரம், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், இந்த ஜெப நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இதோ பரலோகத்தின் தேவன் இந்த ஜெபத்தை கவனிக்க ஆவலோடு எங்களை நோக்கி பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜனுக்கு ஸ்தோத்திரம், கத்தாதை கத்தருக்கு ஸ்தோத்திரம், ஏக சக்கராதிபதிக்கு ஸ்தோத்திரம். இதோ எங்களுடைய ஜெபங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு அற்புதங்களை செய்ய போகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு இருந்து இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதிப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். முதலாவது சில சாட்சிகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆண்டவர் அநேகருக்கு அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுகிறார். இயேசு ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதில் அற்புதம் செய்வார். எல்லாருக்கும் ஒரே விதமான தேவைகள் இருப்பது இல்லை. ஒருத்தருக்கு சுகம் தேவை, ஒருத்தருக்கு பயத்திலிருந்து விடுதலை தேவை, ஒருத்தருக்கு குடும்பத்தில் ஒரு காரியம் வாய்க்கணும், அந்த அற்புதம் தேவை,
ஒருவருக்கு படிப்பில் ஜெயம் வேணும், அந்த அற்புதம் தேவை. ஒவ்வொரு மனிதனுக்கு விதவிதமான தேவைகள் உண்டு. எல்லா தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவர், அவர் இயேசு கிறிஸ்து. சகல தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவர். அந்த ஆண்டவர் செய்த அற்புதங்கள், விதவிதமான அற்புதங்கள், ஒவ்வொரு நாளும் உங்கள் மத்தியிலே அந்த அற்புதங்கள் சொல்லப்படுகிறது. எங்களுக்கு வரக்கூடிய சாட்சிகள் அநேகம், ஏராளம். எல்லாத்தையும் நம்ம சொன்னால் அதுக்கு தான் நேரம் சரியாகிவிடும். அதில் நாங்கள் சில சாட்சிகளை மாத்திரம் நீங்கள் விசுவாசத்தில் பலன் அடையவும், இயேசுவனிடத்திலிருந்து நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும், அவர் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ளவும் இது உங்களுக்காக வாசிக்கப்படுகிறது. இந்த சாட்சி எங்களுக்கு சொல்லும்போது நாங்களோடு தொடர்ந்து பேசி அதை உறுதிப்படுத்தி கொண்ட பிறகுதான் உங்களுக்கு வாசிக்கப்படுகிறது. இவங்களுடைய பெயர், முகவரி, ஃபோன் எல்லாம் எங்களிடத்தில் உண்டு. சரியா? சும்மா ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்கன்னு நீங்கள் சாதாரணமாக நினைக்காதுங்க. நீங்கள் இது இயேசு கிறிஸ்துக்கு யாரும் பொயில் சாட்சியெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். அதனால் இந்த சாட்சிகளை அவங்க எங்களுக்கு எழுதினதை உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்கிறேன். சகோதரர் உமாபதி, மாம்பாக்கம், செங்கல்பட்டு அங்கே இருக்கிற மாம்பாக்கம் என்ற இடத்துலேருந்து சகோதரர் உமாபதி அவங்க எழுதியிருக்கிறாங்க. திருமணத்திற்கு பிறகு என் மனைவி இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டாள். அதான் இரட்சகராக இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுவது, அதான் ரட்சிப்பு. இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட அனுபவம் உள்ளவங்க தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் இந்த ரட்சிக்கப்பட்ட இயேசுவ அனுபவத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும். இந்த மகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவளுடைய கட்டாயத்தினால் எனக்கு விருப்பமே இல்லாமல் ஞான ஸ்நானம் எடுத்தேன். இது தவறு. இந்த சகோதரர் அதை எழுதியிருக்கிறார். நான் சொல்லுவது தவறு. மனைவிமார்களோ புருஷன்மார்களோ யாரையும் கட்டாயப்படுத்தி ஞானஸ்தானம் எடுக்க வைக்கவே கூடாது. அவங்க ரட்சிக்கப்பட்டால் அவங்க அது ரட்சிக்கப்பட்ட பிறகு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை தான் ஞான ஸ்நானம். தேவனோடு உடன்படிக்கை. நான் பாவத்துக்கு செத்துட்டேன், இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் இயேசுவை போல உயிரோடு எழுந்து விட்டேன், அதனால தான் தண்ணீரிலே மூழ்கி திரும்ப எழும்புவது. இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட்டேன், இயேசுவோடு உயிர்த்தெழுந்த ஒரு புது வாழ்க்கை வாழ்கிறேன் அடையாளம். ரட்சிக்கப்படாத ஒருவரை ஞானஸ்தானம் எடுக்க சொல்லுவதே தவறு. ஆனாலும் அந்த சகோதரிக்கு கணவர் ரட்சிக்கப்படணும் ஒரு விருப்பம். ஒரு சரியான வீடு கூட கட்ட வழியில்லாத நிலைமையில் ஒரு சின்ன குடிசையில் தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். சின்ன குடிசையில் இரவு நேரத்தில் நிம்மதியாக படுத்து தூங்க முடியாது. அடிக்கடி எங்கள் வீட்டிற்குள் பாம்பு வந்துவிடும். நிறைய இடங்கள் அப்படி இருக்குது, தெரியுமா அவங்களுக்கு? நிறைய பேர் பட்டணத்தில் வசிக்கிறவங்க, வசதியாக வாழ்கிறவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறோம். இல்லை, நிறைய கிராமங்களில் சின்ன சின்ன குடிசைகளில் வாழ்கிறவங்களுக்கு பாம்பு வந்துவிடுங்கிற பயத்தோடு வாழ்கிறவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி தான் இவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பற்ற குடிசையில் தான் 15 வருடத்திற்கு மேலாக குடியிருந்து வந்தோம். 2020ஆம் ஆண்டு ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சி ஆரம்பித்ததிலிருந்து என் மனைவி உங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பாள். எனக்கு அதை பார்க்கவே விருப்பம் இருக்காது. எனக்கு சின்ன வயதிலிருந்தே கிறிஸ்தவர்களையும் பிடிக்காது, இயேசுவையும் பிடிக்காது, உங்களையும் எனக்கு பிடிக்காது. அதானே உண்மை. அவர் எழுதியிருக்க மோகன்லால் பிடிக்காது. அது அந்த மாதிரி தான். இயேசுவையும் பிடிக்காது. உண்மையாக அவருடைய இருதயத்தில் உள்ளதை எழுதியிருக்கேன். நான் அப்படி தான் இருந்தேன். எனக்கு இந்த இயேசு கிறிஸ்துவும் பிடிக்காது, சின்ன வயசில் கிறிஸ்தவளையும் பிடிக்காது. இயேசுன்னு பேசுகிறாங்கன்னு கோபம் வரும் எனக்கு. அப்படி தான் நானும் ஒரு காலத்தில் இருந்தேன், ஆனால் நிகழ்ச்சியில் நீங்கள் வாசிக்கும் சாட்சியும் அதை தொடர்ந்து சொல்லும் செய்தியும் என்னை மேலும் மேலும் கேட்க தூண்டியது. எனக்குள் ஒரு சமாதானம் வரத் தொடங்கியது. தொடர்ந்து நீங்கள் சொல்லுவதை கேட்டு தான் இயேசு என்பவர் யார் என்று தெரிந்து கொண்டேன். நிறைய பேர் இயேசுவை வெறுக்க காரணம் என்ன? இயேசு யாருன்னு தெரியாது. நமக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன? இயேசு வெளிநாட்டு கடவுள், இயேசு நம்ம நாட்டு கடவுள் அல்ல, இயேசு கிறிஸ்து வெளிநாட்டிலேருந்து வந்த கடவுள். இப்படி சொல்லி 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 நம்முடைய மைண்டில் அது இருக்கிறதுனால இயேசுவை வெறுக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதுக்காக உலகத்தில் வந்தார், நமக்காக என்ன செய்தார், இது ஒன்றுமே தெரியாது. நான் அப்படி தான் இருந்தேன். அப்போ இயேசு எனக்கு அற்புதம் செய்த பிறகு தான் இவர் யார், நான் அவரை வெறுத்தை கேவலமாக பேசினேன், எங்கள் வீட்டுக்குள்ளே என்ன சுகமாக்குனாரே, எனக்கு இயேசுக்கு சம்மந்தமே இல்லை. நான் எத்தனையோ கடவுளை இவ்வளோ பக்தியாக கும்பிட்டேன், தேடினேன், ஒருத்தர் எனக்கு உதவி செய்யலை. நான் திட்டினேன், இயேசுன்னு அந்த இயேசு என் வீட்டில் என்னையே சுகமாக்கணும், எனக்கு பேர். அப்போ இந்த இயேசு யார், அவர் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் நான் பைபிள் வாங்கி வாசிக்க ஆரம்பித்தேன். அவர் எவ்வளவு அன்பானவர், மக்கள் மேலே எவ்வளவு ஒரு பாசம் வைத்திருக்கிற ஒரு கடவுள், மனதுருக்கம் உள்ளவர்.
எதுவுமே எதிர்பார்க்காம மனிதர்களை பிள்ளைகளை போல நேசித்து வந்து உதவி செய்கிறவர். இதெல்லாம் எனக்காக சிலுவையில் மரித்து என் பாவ சாபத்தெல்லாம் சுமந்து தீர்த்தவர். எனக்கு அவர் தான் பரிகாரி, பாவத்துக்கு சாபத்துக்கும். அவர் தான் மோட்சத்துக்கு வழி, பரலோகத்துக்கு வழி. எல்லாத்தையும் அதன் பிறகு தான் நான் அறிந்து கொண்டேன். இது நிறைய பேர் அப்படி தான், இயேசு பற்றி தெரியாதவங்களுக்கு. ஏன்னா சொல்லப்பட்ட செய்தி, கிறிஸ்தவங்களை விட்டுறக்கூடாது, கிறிஸ்தவங்களை விரட்டணும், கிறிஸ்தவங்க வெளிநாட்டுக்கு அப்படி சொல்லி தப்பானதை கேள்விப்பட்டு நிறைய பேர் மைண்டில் அந்த சிந்தை. அது மாதிரி அவங்க மதத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க, கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்களா? நம்ம மதம், இந்த மதம், கிறிஸ்தவ மதம்னா அப்படி, இந்த மதம்னா இப்படி, நம்ம மதத்தில் அப்படி இருக்கணும், பாரம்பரியம், முன்னோர் அப்படிலாம் அதை தான் சொல்லுவாங்க. இந்த கடவுள் இப்படிப்பட்டவர். அவர் நமக்காக வந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவர் நமக்காக பரிகாரம் செய்திருக்கிறார். அவரால் நம்ம பாவத்தை மன்னிக்க முடியும். இதெல்லாம் யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களா? யோசித்து பாருங்கள், நீங்களே சிந்திங்களா. மதத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க, மத சடங்குகளை சொல்லிக் கொடுத்தாங்க, கடவுளை பற்றி தெளிவாக என்ன சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்கன்னு யோசித்து பாருங்கள். அப்படி அதனால தான் பாருங்கள் அவங்களுக்குள்ள இப்போ இயேசு பற்றி தெரிந்து கொண்ட உடனே என்ன நடந்தது? இயேசு என்பவர் யார் என்று தெரிந்து கொண்டேன். அதன் பிறகு என்னை அறியாமலேயே நீண்ட நேரம் உட்கார்ந்து உங்கள் நிகழ்ச்சி முடியும் வரை பார்க்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். குடும்ப ஜெபம் என் வீட்டில் செய்ய ஆரம்பித்தோம். தினமும் 1 மணி நேரம் ஜெபம் செய்ய ஆரம்பித்தோம். ஐயா பாருங்கள், சர்ச்சுக்கே போகாத ஒருவர் இப்போ தான் இயேசுவை கடவுளை அறியாமல் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னும் சர்ச்சுக்கே போகலை, 1 மணி நேரம் ஜெபிக்கிறார். ஐயா பரம்பரை கிறிஸ்தவர்கள் நீ எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம் யோசித்து பாருங்கள். இப்போ ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், இந்த சாட்சி மூலமாக உங்களோடு பேசுகிறார். நம்ம எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம் யோசிங்க. இன்னும் சர்ச்சுக்கே போக ஆரம்பிக்கலை, ஆனால் அதுக்குள்ளே 1 மணி நேரம் ஜெபம். உங்கள் நிகழ்ச்சியில் ஆரம்பிக்கப்பட்டு 21 நாள் தானியேல் உபவாச ஜெபத்தில் நானும் கலந்து கொண்டு தொடர்ந்து உபவாசித்து ஜெபித்தேன். 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்கிறாருங்க உமாபதி என்கிற சகோதரர். நீ யோசித்து பாருங்கள், 21 நாள் ஜெபித்தேன். ஜெபம் முடிந்த 4 மாதத்தில் அவர் தேசத்துக்கு உபவாசம் பண்ணி ஜெபித்தார். ஜெபத்தினுடைய விளைவு என்ன? ஜெபம் முடிந்த 4 மாதத்தில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு அழகான வீட்டை கட்டி முடித்து விட்டேன். ஆண்டவர் ஒரு வீடு கொடுத்துட்டார். குடிசையில் வாழ்ந்தாங்கங்க 15 வருஷமாக. தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு எங்கே கொண்டு போகிறார் பார்த்தீங்களா? ஆசீர்வதிக்கிற ஆண்டு. அவர்களுக்கு வீடு தேவை பாருங்கள். 7 லட்சம் ரூபாயில் ஒரு வீட்டை கட்டி முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இப்பொழுது நினைத்தாலும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு தெய்வமே இல்லை என்று சொல்லி வந்த நான் இப்பொழுது மற்றவர்களிடம் இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி வருகிறேன். எப்படி பார்த்தீங்களா? நீங்கள் இயேசுவை பற்றி சொல்கிறீங்களா? நீங்கள் இயேசுவை பற்றி உங்களால் சொல்ல முடியலன்னா நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். இயேசுவை பற்றி சொல்ல உங்களுக்கு முடியல, இயேசுவை பற்றி ஷேர் பண்ண முடியலன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டது சந்தேகம். அப்போ நீங்கள் பரலோகத்துக்கு போகிறது சந்தேகம்தான்ல. யோசிங்க இந்த நாளில். அப்போ பாருங்கள், புதுசாக இப்போ தான் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்களா? இயேசு ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நிறைய இயேசு ஏழை கடவுள், அவரை கும்பிட்டா ஏழை ஆயிடுவான்னு இல்லைங்க. அவர் தான் முழு உலகத்தை சிருஷ்டித்தவர். வெள்ளியும் பொன்னும் என்னுடையதென்று சொல்லுகிறார். உலகத்தை சிருஷ்டித்த, உலகம் முழுவதை ஆண்டு கொண்டிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் ஏன் ஏழ்மையானார்? நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற, நம்முடைய ஏழ்மை என்கிற சாபத்தை மாற்றி ஆசீர்வதிக்க அவர் ஏழ்மை கோலம் எடுத்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு. அதனால தான் பார்த்தீங்களா, அவர் வீடு கொடுத்துட்டார்ல ஆண்டவர். அதனால் இயேசு கிறிஸ்து ஏழை கடவுள் ஆனதே நமக்காக, நம்முடைய ஏழ்மையை மாற்றி, அவர் நினச்சிருந்தா தலையில் கிரீடம், உடம்பெல்லாம் நகை போட்டுக்கிட்டு அப்படி ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்திருக்க முடியும். ஆனால் இயேசு அப்படி செய்யலை. அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர். ஆனால் ஏழை மக்களுடைய அந்த துயரை துடைப்பதற்கு, அந்த எளிமையை மாற்றி, அந்த தரித்திரத்தை இந்த விடுதலை கொடுக்க ஏழ்மையின் கோலம் எடுத்தார் என்று தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அவர் தான் உண்மையாய் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். பார்த்தீங்களா, அவர் ஆசீர்வதித்தார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள முதலாவது ரட்சிப்பு, பாவத்தில் இந்த விடுதலை, சமாதானம். அடுத்தது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு இருதயம். பார்த்தீங்களா, அப்புறம் இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்லும்படியான சந்தோஷம். அப்புறம் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். இன்னொரு சகோதரர் பாருங்கள், சகோதரர் அர்ஜுனன், சென்னையிலிருந்து அர்ஜுனன் எழுதியிருக்கிறாங்க. எனக்கு கடந்த 2 வருடமாக கொரோனா தொற்று ஆரம்பித்த நாட்களில் இருந்தே இனம் தெரியாத பயம் என்னை தொற்றி கொண்டது. கொரோனா எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தில் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். வாக்கிங் கூட என் வீட்டு மொட்டை மாடியிலேயே நடந்து வந்தேன். எந்த பொருளையும் வாங்க நான் வீட்டை விட்டு போக மாட்டேன்.
எல்லாவற்றையும் ஃபோனில் ஆர்டர் செய்து வீட்டு வாசலில் வைத்துவிட்டு போகும்படி செய்து கொண்டேன். தொற்று கொஞ்சம் குறைந்திருந்த நாட்களிலும் கூட எங்கள் வீட்டில் யாராவது ஃபங்க்ஷனுக்கு வெளியே போக வேண்டுமென்றாலும் அவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு அவர்களை இறக்கி விட்டுவிட்டு நான் காரிலேயே உட்கார்ந்து கொள்ளுவேன். இப்படியாகவே என்னை ஒரு பாதுகாப்புக்குள்ளே நான் வைத்திருந்தேன். ஏதாவது அவசர தேவைக்கு பைக்கில் வெளியே சென்றால் கூட எனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்திலேயே கொஞ்ச நேரத்திலேயே வீட்டிற்கு திரும்பி வந்து விடுவேன். இப்படி தான் பயம். இதுதான் சாத்தானுடைய பெரிய ஆயுதம். கடைசி காலத்தில் சாத்தான் பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் பயம். பயம்தான் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தும். பயம், இந்த பயத்தை வச்சு தான் மக்களை அடிமைப்படுத்துவது. இன்றைக்கி உலகம் முழுவதிலுமே இந்த பயத்தை வச்சு தான் ஜனங்களை அடிமைப்படுத்தி இதை செஞ்சிட இல்லாட்டா அவ்வளோதான், இதை போட்டுக்க இல்லாட்டினா அவ்வளோதான், இதை நீ குத்திக்க இல்லாட்டினா அவ்வளவுதான், இந்த மாதிரி பயத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, இந்த உலக சுகாதார அமைப்பு தான் எல்லா நாட்டையும் பயமுறுத்துது. ஏன்னா அவங்க சொல்கிறது தான் நாடுகள் கேட்கணும். அதனால்தான் ஒரு தேசத்தின் பிரதமர், ஜனாதிபதி, முதலமைச்சர்கள் ஜனங்களை பாதுகாக்க அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஓரிடங்க அறிவிக்கிறாங்க, நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள், முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் எதனால் சொல்கிறாங்க? மக்கள் மேலே அவங்களுக்கு ஒரு அக்கறை, அன்பு இருக்கிறதுனால மக்களை பாதுகாக்கிறதுக்கு. இதை யார் சொல்கிறா? உலக சுகாதார அமைப்பு அமெரிக்காவிலிருந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க தான் உலகம் முழுது இன்னொரு கொள்ள நோய் வருது, 6 மாதத்தில் வருது அப்படின்னு எல்லாம் தொடர்ந்து சொல்லி ஒரு பயப்படுகிற செய்தி தான் பரவிக்கிட்டே இருக்குது. இல்லை, யோசித்து பாருங்கள். ஆனால் நம்ம நாட்டில் உள்ளவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் சரியாக தைரியப்படுத்துகிறாங்க. அதுதான் மக்களை தைரியப்படுத்துவார். ஆனால் இந்த பயம்தான் சாத்தானிடத்திலிருந்து வரக்கூடியது. எங்கே ஒரு பயத்தை உண்டாக்குற காரியம் நடக்குதோ அது பின்னால் இருக்கிறது ஒரு பிசாசு என்பதை அறிந்து கொள்ளுங்க. சாத்தான் பயப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் சொல்வார், என்ன சொல்ல? பயப்படாத, நான் இருக்கிறேன், பயப்படாத. தண்ணீர் கடக்க வேண்டியது வந்தாலும் பயப்படாத, அக்கினிக்குள்ளே நடக்க வேண்டியது வந்தாலும் பயப்படாத. இந்த செய்தியெல்லாம் கேட்டு பயப்படாத. இந்த வருஷம் ஒரு செய்தி வரும், அடுத்த வருஷம் மறைஞ்சு போயிடும், நீ பயப்படாதன்னு தைரியப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். பயப்படுத்துவது சாத்தான். பாருங்கள், இது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. இவர் வெளிப்படையாக அந்த சகோதரர் சொல்லிட்டார். இதை சொல்லாமல் எத்தனை லட்சம் பேர் உலகம் முழுதும் முடங்கி கிடக்கிறாங்க இல்லை இந்த பயத்தினால. இந்த சூழ்நிலையில் எனக்காக என் மனைவி பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபம் செய்து வந்தார்கள். ஆனால் மனைவி பிள்ளைகள் தைரியமாக இருக்கிறாங்க, அவங்க ஜெபிச்சு வந்தாங்க. இந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி அற்புத பெருவிழாவில் ஜெப நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் மனைவி உங்களுக்காக ஜெபித்த ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு உங்கள் பயத்திலிருந்து இயேசு விடுதலை தருகிறார், பயம் நீங்குகிறது என்று சொன்னீர்கள். அதாவது ஆண்டவர் வெளிப்படை, ஒரு சகோதரன் இப்படி பயத்தில் இருக்கிறீங்க, உங்களுடைய மனைவி பிள்ளைகளுடைய ஜெபத்தில் உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லப்பட்டவுடன் அவர் சொல்கிறாரு, அந்த நிமிடத்தில் எனக்குள் இருந்த அந்த பயமெல்லாம் விலகி போனது, இப்போ பயமே இல்லை. இப்பொழுது எல்லா இடத்திற்கும் சென்று வருகிறேன். பைக்கில் சென்றபோது இருந்த பயமும் இப்பொழுது இல்லை. இயேசுவின் பாதுகாப்பில் நான் இருப்பதை உணர்கிறேன். என் பயத்தை என்னை விட்டு விலக்கின இயேசுவுக்கு நன்றி. பயத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி கொரோனாவை குறித்த பயம், அசுத்தாவி குறித்த பயம், எல்லா பயத்தில் கொடூரமானது மரண பயம். நான் செத்துருவனோ, அந்த பயம் தான். பார்த்தீங்களா, நான் இறந்துருவனோ அப்படின்ற பயம். இந்த மரண பயம்தான் சாத்தான் பயன்படுத்துகிற பயங்கரமான ஆயுதம். இதிலிருந்து மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் மீது வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்தை ஜெயித்த ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் தான் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். இன்றைக்கி பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவருடைய எலும்புங்க இருக்குது, அவர் பல்லுங்க இருக்குது. இயேசு செத்து போனாலும் அவருடைய பல்லை பாதுகாப்பாக வச்சுருக்கிறோம், எலும்பு வச்சுருக்கோம். ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அவருடைய கல்லறைக்கு போன கூட திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இயேசு இங்கே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் உயிர்த்தெழுந்தவர், இந்த உலகத்திலேயே மறித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் தான் கடவுள் என்று சொல்ல முடியும். செத்து போன ஒருவர் கடவுளாக முடியாது. ஆனால் நிறைய பேருக்கு அவருடைய நம்பிக்கை, செத்து போயிட்டு அவங்க கடவுள் ஆகிடுறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா இறந்த பிறகு தாத்தாவுக்கு வைத்து கும்பிடுகிற வருஷத்தில் ஒரு நாள் அது தெய்வமாக நினைப்பாங்க. தாத்தா கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு யோசித்து பார்த்துங்க. இன்றைக்கி வெளியே சொல்ல முடியாது இல்லை, நிறைய பேருடைய லைஃப்பில். அதனால் மனுஷன் கடவுளாக ஆக முடியாது. இது ஒரு தவறான நம்பிக்கை. ஆனால் மரித்த உயிரோடு இருக்கிற ஒருவர், அவர் தான் கடவுளாக இருக்க முடியும், பயத்தை மாற்ற முடியும். உங்களுக்கு அவர் விடுதலை தருவார். இன்னொரு சாட்சி பாருங்கள், சகோதரி கிறிஸ்டி சுரண்டையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். நான் தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண்,
என் கணவரும் மரித்து போய் ஒரு மகனுடன் தனித்து நிற்கிற ஒரு பெண், ஒரு விதவை சகோதரி. அவங்க கடந்த 3 மாதமாக தொடர்ந்து உதிரப்போக்கு இருந்தது. மருத்துவரிடம் சென்று நரம்பு ஊசி போட்டு கொள்வேன், ஊசி போட்ட 1 மணி நேரத்திற்கு மாத்திரம்தான் எனக்கு உதிரப்போக்கு நிற்கும், மீண்டும் வர ஆரம்பித்துவிடும். உடல் அளவிலும் மனது அளவிலும் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இருந்தேன். எவ்வளோ கஷ்டம் இல்லை? மனதள சரீரத்தில் பாதிப்பு, மனதிலும் பாதிப்பு. வேறு புஸ்தகத்தில் 12 வருஷம் இந்த உதிரப்போக்கில் கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இயேசு செய்த அற்புதம் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறாரு. அந்த அற்புதம் பாருங்கள், 12 வருஷம் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். இந்த மகள் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கடந்த வாரம் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்தேன். ஆரம்ப ஜெபத்திலேயே என் இயலாமையில், என் பலவீனத்தில் யாருமில்லாத அனாதையான எனக்கு உதவ யாருமே இல்லையா என்ற புலம்பலுடன் ஜெபம் செய்தேன். கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அப்பா அம்மாவும் இல்லை, கணவரும் இல்லை. ஒரு விதவை பெண் ஜெபம் செய்கிறீர்கள், உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது என்று நீங்கள் சொன்ன நேரத்தில் ஒரு வல்லமை என் மீது இறங்கினது. நான் கீழே சரிந்து விழுந்து விட்டேன். 1 மணி நேரமாக மயங்கிய நிலைமையிலேயே நான் கிடந்தேன். ஏதோ ஒன்று என் உடலை விட்டு போவதை என் மயக்கத்திலேயே என்னால் உணர முடிந்தது. மயக்கம் தெளிந்த நான் எழுந்தபோது உடம்பே லகுவாக இருந்தது. 3 ஆள் இருந்த மாதிரி இருந்த பாரம் இப்பொழுது இல்லை. அன்றிலிருந்து எனக்கு உதரப்போக்கு நின்று விட்டது. யாரும் இல்லை என்று என்னை நான் ஒப்பு கொடுத்த போது, நான் இருக்கிறேன் உனக்கு என்று இயேசு எனக்கு செய்த அற்புதத்திற்காக இயேசுவுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்துவேன். பார்த்தீங்களா, ஒரு சகோதரி ஆண்டவர் வெளிப்படுத்தி சொன்ன உடனே ஆண்டவருடைய வல்லமை தொட்டார். புரியுதா அவங்களுக்கு? டிவிக்கு முன்னால் உட்காந்துருக்கிறாங்க, அழுகிறாங்க, எனக்கு யாருமே இல்லைன்னு. இப்படி ஒரு விதவை தாய் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க, இயேசு உங்களை தொடுகிறார்னு சொன்ன உடனே வல்லமை இறங்குன்னு கீழே சரிந்து விழுந்துட்டாங்க. 1 மணி நேரமாக எழும்பல, மயக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆவி அவங்கள விட்டு வெளியேறி போயிருக்கிறாரு. உடம்பு விட்டு ஏதோ ஒன்று அப்படி வெளியேறி போனதை உணர்ந்தாங்க. அந்த நாளில் இருந்து அந்த வியாதி மறைந்தது. அப்போ ஒரு பொல்லாத ஆவி அவனுடைய சரீரத்தை பாதித்து மனதையும் பாதித்து அவனுடைய நோயில் அவங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருந்தார். அது வெளியேறின உடனே வியாதியும் போய்விட்டார். இன்றைக்கு உங்களுக்கு இந்த அற்புதம் நடக்கும். விசுவாசத்தோடு இயேசுவேன்னு கூப்பிடுங்க, சரியா? இன்னொரு அற்புதம் பாருங்களேன். சகோதரி ராணி மார்த்தாண்டத்திலிருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. என் முதுகு பகுதியில் ஒரு சின்ன கட்டி நாளடைவில் பெரிய நெல்லிக்காய் அளவிற்கு மாறிவிட்டது. 4 வருடமாக கட்டியில் வளர்ச்சி இருந்தது. ஆனால் அந்த கட்டி உடையவில்லை. என்னவாக இருக்குமோ என்று எனக்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. உங்களுக்காக நீங்களே ஜெபம் செய்யுங்கள் என்று நீங்கள் சொன்னதை கேட்டு நானும் என் கட்டி மீது கை வைத்து கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். இயேசு என் ஜெபத்தை கேட்டார். அடுத்த நாளிலே நான் பார்க்கும்போது கட்டி எங்கே போனது என்ற இடம் தெரியாமல் மறைந்து போனது. 4 வருஷமாக முதுகில் இருந்த கட்டி ஒரு நாள் கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. அடுத்த நாள் எழும்பி பார்த்தா கட்டியை காணவில்லை, மறைந்து விட்டது. அவ்வளோதான். இயேசு எவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிறார் பார்த்தீங்களா? இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் இன்றைக்கி உங்களுக்கு செய்வார். இந்த சகோதரிக்கு செய்கிறவர். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், அதான் முக்கியம். உங்கள் விசுவாசம் ஒன்றை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கட்டி எங்கே போனதுன்னே தெரியல, மறைந்து விட்டது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து தான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டேன். எனக்கு சொந்தமான ஒரு இடத்தை 7 வருடமாக எவ்வளவு முயற்சி செய்தும் கூட விற்க முடியாமல் இருந்தேன். நீங்கள் ஜெபத்தில் கொடுத்து வந்த ஆலோசனைகள் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. நானும் என் இடத்தை விற்றால் பைபிள் இல்லாதவர்களுக்கு பைபிள் வாங்கி கொடுப்பதாக பொருத்தனை பண்ணி ஜெபம் செய்திருந்தேன். ஜெபித்த கொஞ்ச நாளிலேயே 7 வருடமாக விற்க முடியாமல் இருந்த இடத்தை நல்ல விலைக்கு விற்றேன். இப்பொழுது நான் பொருத்தனை செய்தபடியே செய்துவிட்டேன். இயேசு என் வாழ்க்கையில் செய்த 2 அதிசயமான காரியங்களுக்காக இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, கட்டி மறைந்தது. இன்னொன்று, 7 வருஷமாக தடையாயிருந்த தடையை கர்த்தர் மாற்றி வாய்க்க பண்ணினார். ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரர் ஜேம்ஸ் சென்னையிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. கடந்த 2 வருடமாக என் மனைவி மன அழுத்த நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தாள். எப்பொழுதும் அமைதியாகவே இருப்பாள். வீட்டில் யாரிடத்திலும் பேச மாட்டாள். வீட்டிற்கு யாராவது வந்தால் மரியாதையாக கூட அவர்களிடத்தில் விசாரிக்க மாட்டாள்.
கிச்சனுக்கு சமைக்க சென்றால் அடுப்பை பற்ற வைத்துவிட்டு எதற்கு வந்தோம் என்பதை மறந்து விடுவாள். குளியல் அறைக்கு குளிக்கச் சென்றாலும் தண்ணீர் குழாயில் வந்து கொண்டிருக்கும். அவள் குளிக்கப் போனதை மறந்து நின்று கொண்டிருப்பாள். இரவு நேரத்தில் தூங்காமல் உட்கார்ந்திருப்பாள். உங்களுடைய ஜெப நிகழ்ச்சியை எங்கள் வீட்டில் தொடர்ந்து பார்ப்போம். கடந்த வருடம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி உங்களுடைய ஜெப நிகழ்ச்சியின் போது வியாதிப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் மீது கையை வைத்து நீங்களே ஜெபியுங்கள் என்று நீங்கள் சொன்னபோது நான் என் மனைவியின் மீது கை வைத்து ஜெபம் செய்தேன். பார்த்தீங்களா, அவங்களுக்கு 2 வருஷமாக மனநல பாதிக்கப்பட்டு என்ன செய்கிறோன்னு தெரில, ராத்திரிலாம் முழிச்சு இருக்கிறது, யாருன்னு தெரில, எவ்வளோ கஷ்டம் இல்லை அந்த குடும்பத்தாருக்கு, கணவருக்கு. இப்போ என் மனைவியின் மீது கை வைத்து ஜெபம் செய்தேன். நான் ஜெபித்த அன்றிலிருந்து என் மனைவியினிடத்தில் ஆச்சரியமான மாற்றங்கள். இப்பொழுது இயல்பாக எல்லா வேலைகளையும் உற்சாகமாய் செய்து வருகிறாள். எல்லாரிடத்திலும் பேசி சந்தோஷமாக இருக்கிறாள். எந்த மன அழுத்தமும் அவளிடத்தில் இல்லை. இயேசு என் ஜெபத்தை கேட்டு நான் கை வைத்து ஜெபித்த போது என் விசுவாசத்தை கண்டு 2 வருடமாயிருந்த பாதிப்பிலிருந்து என் மனைவிக்கு கொடுத்த பூரணமான விடுதலைக்காக இயேசுவுக்கு நன்றி. இவங்களுக்காக யார் ஜெபம் பண்ணது பாருங்க. 2 வருஷம் மனநல பாதிக்கப்பட்டதை போல மனைவி இருக்கிறாங்க. அந்த டிப்ரெஷன், மன அழுத்தத்தில் கணவர் ஜெபிக்கிறாங்க, விடுதலை. அந்த நாளில் இருந்தே உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்வார். உங்களை விடுதலை சுகத்துக்கு ஜெபிக்க நீங்கள் ஊழியக்காரன்ட்ட போகணும், அங்கே போகணும், எங்கேயும் தேவையில்லை. உங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவரை விசுவாசித்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அற்புதம் நடந்துவிடும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் குழந்தைகள், வாலிபர்கள், பிள்ளைகள் யாராவது இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா, நீங்கள் கை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லணும். சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும்போது அவர் சிலுவையில் உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை மனதில் நினைத்து கொள்ளுங்க. அந்த விசுவாசத்தோடு சொல்லுங்கள், அற்புதம் நடக்கும். கடைசியாக ஒரு சாட்சியை வாசித்துட்டு ஜெபிக்க போகிறோம் பாருங்கள். சகோதரி கிருஷ்ணவேணி, திருநெல்வேலியிலிருந்து கிருஷ்ணவேணி. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்த பெண்ணாக இருந்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினேன். ஆனாலும் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழவில்லை. சத்தியம் டிவியில் ஒளிபரப்பிய உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தேன். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவ செய்தியும் எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. உங்கள் நிகழ்ச்சியில் இருந்து தான் இயேசு யார் என்று தெரிந்து கொண்டு இயேசுவை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். உண்மையாக ஜெபம் செய்யவும் ஆரம்பித்தேன். எனக்கு 11 வயதில் ஒரு பையன் இருக்கிறான். அடுத்ததாக ஒரு ஆண் குழந்தை பிறந்து 4 மாதம் ஆகிறது. என் 2வது குழந்தைக்கு கையிலும் காலிலும் 12 விரல்கள் இருக்கிறது. மருத்துவர்கள் இப்படி கூடுதலாக விரல்கள் இருந்தால் உடல் உள்ளுறுப்புகள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார்கள். அதன்படி குழந்தையின் இருதயத்தில் ஒரு சிறிய ஓட்டையும் சிறுநீரகத்தின் வெளிப்புறத்தில் இரத்த கசிவும் இருப்பதை கண்டுபிடித்து தெரிவித்தார்கள். குழந்தை வளர்ந்த பிறகுதான் சிகிச்சை செய்ய முடியும், இப்பொழுது எதுவும் செய்ய முடியாது என்று மருத்துவர்கள் கைவிரித்து விட்டார்கள். ஆனாலும் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தருக்குள் நான் திடமாய் இருந்ததால் தொடர்ந்து ஜெபம் செய்து வந்தேன். யோசித்து பாருங்கள், பிறந்த குழந்தைக்கு அதனுடைய இருதயத்தில் ஓட்ட, சிறுநீரகம் பாதிப்பு என்றனா பெரிய பிள்ளையானதான் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் விசுவாசத்தோட ஜெபத்தில் பங்கு பெறாங்க. ஒரு நாள் ஜாதகம் போன்ற நம்பிக்கை மூலமாக பிசாசின் தந்திரங்களை குறித்து நீங்கள் பேசினீர்கள். அதை கேட்டதுமே என் பெரிய மகனுக்கு எழுதி வைத்திருந்த ஜாதகத்தை கிழித்து எறிந்து விட்டேன். இந்த ஜனவரி மாதத்தில் 7, 8, 9 ஆகிய தேதிகளில் தேசத்திற்காக நடைபெற்ற உபவாச ஜெபத்தில் நானும் ஒருவேளை உபவாசம் இருந்து என் குழந்தையை போன்று பாதிக்கப்பட்ட மற்ற குழந்தைகளுக்காகவும் தேசத்தின் தேவைகளுக்காகவும் ஜெபம் செய்தேன். குழந்தையின் மறுபரிசோதனைக்காக மருத்துவரிடம் நான் கொண்டு காண்பித்தேன். அவள் பரிசோதித்துவிட்டு எந்தெந்த பிரச்சனையெல்லாம் என் குழந்தைக்கு இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொன்னார்களோ அது எதுவுமே இப்பொழுது இல்லை. மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டு 1க்கு 2 முறை பரிசோதனை செய்து பார்த்து விட்டார்கள். என்ன சின்ன குழந்தைக்கு இப்போ தானே டெஸ்ட் போன, இதெல்லாம் பாதிப்பு இருந்துச்சே, இப்போ ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கிறான். ஆண்டவர் செய்த அற்புதம் பார்த்தீங்களா? உங்களுக்கு செய்வார். இந்த தப்பான நம்பிக்கை விட்டு வெளியே வந்து உண்மையான
ஆண்டவரை நீங்கள் விசுவாசித்து எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. நீங்கள் ஜெபிச்சாலே போதும். நீங்கள் எங்கே ஓடலாம் தேவையில்லை, பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை. உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. இயேசு சிலுவையில் நமக்காய் அவர் இரத்தம் சிந்தினார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஆணி கடாவப்பட்டார், எல்லா பாடுகளை சுமந்துட்டார். எதுக்கு தெரியுமா? நம்ம பாடுபட வேண்டாம் என்பதற்காக. நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் சுமந்துட்டார். அவர் உடனே மன்னித்து நமக்கு விடுதலை தருவார். இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, நான் நிறையா தப்பாலாம் நினச்சிட்டேன், உங்களை வெளிநாட்டு கடவுள்னு நினச்சிட்டேன், நீங்கள் இவ்வளோ எங்கள் மேலே அன்பு வச்சு அற்புதம்லாம் செய்கிறீங்களே, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிச்சு பாருங்கள், உடனே அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? ஒரு 5 நிமிடம் நீங்கள் தான் ஜெபிக்கணும். இப்போ நீங்கள் அப்படியே முழங்கால் படியிடுங்க. உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும், குடி பழக்கத்திலிருந்து, அது மாதிரி சீட்டாடுகிற பழக்கத்திலிருந்து, போதை வசதிகளிலிருந்து, இந்த பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை வேணும்னா இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் கொடுங்க, பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் அப்படி சொல்லுங்கள். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கட்டி இருந்தால் கட்டியில் கை வைத்து ஜெபிங்க. ஆண்டவர் மறைய பண்ணியிருக்கிறார்ல, உங்களுக்கே செய்வார். உங்களுடைய மனைவிக்கு சுகம் இல்லைன்னா மனைவி மேலே கை வைத்து ஜெபிங்க, ஆண்டவர் சுகம் கொடுத்தாரே. கணவருக்கு சுகம் இல்லைன்னா கணவர் மேலே மனைவி கை வைத்து இயேசுவே தொடும் அப்படி சொல்லுங்கள். இயேசுன்ற பெயரை சொல்லணும். இயேசுவே தொட மந்திரம், இயேசுவே தொடும், இயேசுவே சுகமாக்கும், இயேசுவே விடுதலை தாரும். குழந்தை மேலே கை வைங்க. அது உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் மேலே, பெரியவங்க மேலே, யாருக்கு சுகம் வேணும், விடுதலை வேணும், கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாதி மறையட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பயம் விலகட்டும் அப்படி சொல்லுங்கள். அந்த பேரை சொல்லுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்க. எண்ணம் சிதறாமல் இருக்க இன்னும் 4 நிமிஷம் தான். சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்க. அவங்க வீடுகளில் இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே என் குழந்தையை தொடுங்க, இயேசுவே என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, இயேசுவே இந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறீங்க, கணவன் மனைவி, நீங்கள் 2 பேரும் கை கோர்த்து ஜெபம் பண்ணுங்க. கையை பிடித்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் செய்வேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஒருமனமாக கேளுங்க, கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கிறது. கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க சகோதரி. நிந்தை, குழந்தை இல்லைன்ற நிந்தை, பரிகாசம், உங்கள் வீட்டுக்குள்ளேயே நிந்தை, அதனால் அழுகிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை கண்டார். உங்களுடைய கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறது. இந்த ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருந்த பொல்லாத ஆவி உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது உங்களுடைய சரீரத்திலிருந்து அது விலகுகிறது. உங்களுக்கு விடுதலை. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவே எங்கள் வீட்டுக்குள்ள உங்களுடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வரட்டும், சாபங்கள் மாறட்டும், கடன் பிரச்சனை நீங்கட்டும், தரித்திரங்கள் மாறட்டும். சொந்த வீடு எங்களுக்கு உன்னை கொடுங்க ஆண்டவரே. சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை ஆண்டவரே, இன்னும் ஒரு அடி நிலம் கூட இல்லை, எங்களையும் ஆசீர்வதிங்க. ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இயேசு சர்வ லோகத்தின் ஆண்டவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. வேலைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, தொழிலை ஆசீர்வதித்து கொடுங்க, இந்த வருமானத்தை ஆசீர்வதிங்க, இந்த தேவைகளை சந்திங்க. ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான். 2 நிமிஷம் தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதமான ஒரு விடுதலை. பொல்லாத ஆவிகள் விலகுகிறது, பயத்தின் ஆவிகள் விலகுகிறது, மரண பயம் விலகுகிறது. விடுதலை பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. சகோதரி, உங்களுக்கு தான் விடுதலை. வாலிப தம்பி, உங்களுக்கு தான் விடுதலை. ராத்திரியெல்லாம் தூங்க முடியல, பயப்படுத்துகிற ஒரு ஆவி உங்களை தொந்தரவு பண்ணுகிறது. இந்த ஆவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தின். விடுதலை பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ நல்ல வாய் திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே சுகம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. அல்லேலூயா, உமக்கு நன்றி தகப்பனே. நீர் எவ்வளவு அற்புதமான தேவன். இன்றைக்கு அநேகருக்கு விடுதலை கொடுக்கிறீங்க. உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அநேகரை தொட்டு குணமாக்குகிறீங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். அநேகரை ஆசீர்வதிக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீங்க, தரித்திரத்தை மாற்றுகிறீங்க, ஆண்டவரை வறுமையை மாற்றுகிறீங்க, அவனுடைய தேவைகளை சந்திக்கிறீங்க. நன்றி. ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. அவருடைய கண்ணீரை தொடச்சி அவங்கள மகிழ பண்ணுங்க. நீங்க அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
தகப்பனே, நீர் எவ்வளவு அற்புதமான நல்ல ஆண்டவர். உம்முடைய ஜனங்களை தொட்டு விட்டீர், ஆசீர்வதித்து விட்டீர். உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லாரும் வலதுகரம் வைத்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். பதில் தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். உட்காருங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணினாலும் இயேசுவின் நாமத்தை சொல்லணும். நான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் இயேசு என்கிற என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன். இயேசுவின் நாமத்தில் சுகம் எனக்கு வேணும். இயேசுவின் நாமத்தில் ஒரு வேலை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதம் எனக்கு நடக்கும்படி அதிசயம் செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்படி சொல்லி பாருங்கள், உடனே அற்புதம் நடக்கும். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் சொல்லணுமானா அவர் உங்களுக்காக மரித்து உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். சிலுவையில் உங்களுக்காக இரத்த சிந்தி மரித்தார், ஆனால் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். மரித்த உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், அது விசுவாசிக்கிறேன்னு சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்போ நீங்கள் எப்போ ஜெபிச்சாலும் அதே மாதிரி ஜெபம் பண்ணுங்கள்.